இது நாட்டு மீனாக இருக்கிறதுனால ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோமா. புளி ஊற வச்சுட்டு பொரிச்ச மீன் தனியாக ஆக்கிற மீன் தனியாக எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் அரை பல்லாரி போட்டுக்கோ. அரை பல்லாரி போட்டு 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூனு சின்ன ஜீரகம் போட்டு தேங்காய் ஒரு முடி இந்த அரை பல்லாரியும் அதிலே போட்டு சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிடணும். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த புளியை கரைச்சி ஒரு ஏனத்தில் ஊற்றிக்கிட்டு அதில் என்ன செய்யணும், 2 தக்காளியை சும்மா ரஃப்பாக நறுக்கி போட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டு 2ஐயும் சேர்த்து போட்டு நல்லா புளியை பனைஞ்சிடணும். பனைஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் இருந்த மசாலாவில் ஒரு கை அள்ளி பொரிச்ச மீனுக்கு வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் எடுத்து அந்த புளி தண்ணியிலே ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடணும். அதில் 3 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுரு. சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டு அதில் உப்பையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு வச்சு அடுப்பில் சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் வடித்த உடனே இந்த அரை பல்லாரி நறுக்கி அதில் போட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இந்த கரைச்ச மசாலா ஊற்றிக்கி அதில் ஊற்றி லேசாக கொதி வர்ற மாதிரி இருக்கையில் மீனோட எல்லாத்தையும் தூக்கி வச்சு போட்டு ஆனத்துக்கு தேவையான தண்ணியே சேர்த்தே முன்னாடியே எல்லாத்தையுமே கலந்து திட்டமாக வச்சிடணும். அடுத்து எதுவுமே ஊற்றக்கூடாது. போட்டு நல்லா சிம்மிலேயே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும் மீன். ஆமாம், வச்சு சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டு விட்டுட்டு அப்புறம் உப்பு எல்லாம் நல்லா இருக்கான எல்லாம் சரி பார்த்துட்டு இறக்கிடு. சரியாக போச்சு, அவ்வளோதான். இங்கே அந்த இதுக்கு பொரிச்ச மீனுக்கு மசாலா அள்ளி போட்டிருக்கேன் தேங்காய் அரைச்சதில். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டு அது தோசைக்கல்லில் பொரிச்சு எடுத்துடணும் நல்லா.